ஸோ ஸோ இந்த கிளாஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். இன்னைக்கு ஒரே ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க கொஸ்டின் பேப்பர், இல்லை கொஸ்டின் எழுதி ஆன்சர் வந்து அனுப்பியிருந்தாங்க. நான் செக் பண்ணிட்டு நான் சொல்லிடுறேன். அதாவது ட்ரை பண்ணீங்களா ஆன்சர்ஸ் போன வட்டம்? இந்த ஐடியா இருந்ததா? சரி, ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் ஒரு 2 கிளாஸ் நம்ம பார்க்க வேண்டியது. கிளாஸ் வந்து 2 கிளாஸ் தான் பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பேசிக்கா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய இதில் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்போது, சரிங்களா, மாவட்ட நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்னா, மாவட்ட நிர்வாகம் தொடர்பானது. மாவட்ட நிர்வாகம்னா என்ன? ஓகேங்களா? ஸோ அடுத்து இதோடைய ஹைரார்ச்சி, அதாவது இதோடைய அமைப்பு அமைப்பு முறை எப்படி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. சரிங்களா? பின்னணி, எப்படி இந்த வளர்ச்சி நிர்வாகம் இந்த அளவுக்கு இப்படி ப்ராட் ஆச்சு அப்படின்றத பற்றி. சரிங்களா? அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர், ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தென் ரூல்ஸ் அண்ட் தென் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் கொஸ்டின்ஸோட பார்க்கும்போது தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு அப்படின்றது தெரியும். சரிங்களா? இது ப்ராக்டிக்கலா பண்ணி அதை எழுதுற மாதிரி இருக்கு. சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா உள்ள போக முடியும். ஸோ இதுல வந்து லைட்டா பாலிட்டி வந்து என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? பாலிட்டி வரும், அரசியலமைப்பு அப்படின்றது உள்ள வரும். சரிங்களா? ஸோ இதாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு கோட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? வெற்றி பெறுவதற்கு ஒரு இருக்க வேண்டிய முக்கிய பண்பு நலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு திட்டவட்டமான குறிக்கோள் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவருக்கு என்ன வேணும் அப்படின்ற பத்தின அறிவு அவருக்கு வேணும். அப்ப அதை அடைவதற்கான தனியாத ஒரு ஆழ்ந்த விருப்பம் அப்படின்றதான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இதுக்கும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் சில பல தொடர்புகள்லாம் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம போறது எல்லாமே நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ஒரு லெவலில் தான் போக போறோம். குரூப் டூ ஏ, குரூப் 2 போனவங்க ஒரு கார்பரேஷன் கமிஷனரா போறீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான ஒரு திட்டவட்டமான குறிக்கோள் இருக்கும். சரிங்களா? அங்க முடிவு வந்து சரியா இருக்கு. சரிங்களா? ப்ரீ பிளான்டு ஷெடியூல் இல்லை அப்படின்னா நம்ம மாட்டிக்கணும். சரிங்களா? ஸோ அதனால ப்ரீ பிளானடா இருங்க. ஸோ உங்க குறிக்கோளை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் பிரேக்கிங். ஓகே, ஒன் செகண்ட். ஸோ இப்போ வாய்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. எல்லாருக்குமே வாய்ஸ் பிரேக் ஆகுதாங்க? இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஓகேவா இருக்காங்க? டேரக்டாகவே அனுப்பிச்சிருக்காங்க மெசேஜஸ். ஓகேங்க, எனக்கு இங்கே இன்டர்நெட் கரெக்டாக இருக்கு. ஓகே, ஃபைன். சரி, ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா, டிராஃபிக் பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, பார்த்துக்கலாம். நெட்ஒர்க் டிராஃபிக். சரிங்களா? எனக்கு கரெக்டாக இருக்கு. உங்க சைடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நாங்கள் கொடுக்குறதா வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்லைட்ஸில் இருக்கும், கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரன்னிங் நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் அந்த ஒரு ஸ்லைடில் கொஞ்சம் நீட்டாக எழுதுறேன், ஈஸியாக முடிச்சிடணும். சரிங்க, ஓகேங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், மாவட்ட நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த நிர்வாக அமைப்பு முறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 சரிங்களா? அதாவது இந்த நிர்வாக அமைப்பு முறையின் கீழ் 3 வரும். ஓகேங்களா? ஒன்று டெவலப்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன்.
சரிங்களா? வளர்ச்சி நிர்வாகம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா ரெவின்யூ ரெவின்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், வருவாய் சம்பந்தப்பட்ட நிர்வாகம். மூணாவது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஓகேங்களா? உள்ளாட்சி உள்ளாட்சி அமைப்பு முறை. இந்த உள்ளாட்சி அமைப்பு முறை எப்பங்க கொண்டு வரப்பட்டது, யாருக்கா தெரியுமா? இந்த உள்ளாட்சி அமைப்பு முறை, இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற அந்த மாவட்டம் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அது எப்பன்னு தெரியுமா? யாராவது ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா இருந்தது. எனிபடி? லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், உள்ளாட்சி அமைப்பு முறை மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் அமைகிறது அப்படின்றத சொல்லி இருந்திருப்பாங்க. அது எப்பன்னு தெரியுமாங்க? சரிங்களா? இந்த உள்ளாட்சி அமைப்பு முறையை ரெண்டா பிரிக்கலாம். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஊரக, அதாவது ரூரல், அப்புறம் நகர்ப்புறம். இங்க பிடிக்கலாம் அர்பன். சரி, இங்க ரூரல், அர்பன், இது ரெண்டா பிரிச்சுக்கலாம். உள்ளாட்சி அமைப்பு முறை அதாவது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனை இரண்டா பிரிக்கலாம், ஊரக மற்றும் நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாங்க. ஓகேங்களா? சோ இதை கொண்டு வந்தது எப்பன்னு பார்த்தோம் அப்படின்னா 73rd அண்ட் 74th, 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம். இது எப்ப வந்துச்சுன்னு தெரியுமா? 73 74 சட்ட திருத்தம். எஸ், 1992. குட், 1992ல வந்துச்சு. சரிங்க, இந்த பேக்ரவுண்ட் பார்க்கும்போது நமக்கு இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது புரியும். சரிங்களா? சோ இங்க நம்ம இந்த மாவட்ட நிர்வாகம் அப்படின்றதுல நம்ம இந்த பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி நிர்வாகம் மற்றும் வருவாய் நிர்வாகம், இது தொடர்பான விஷயங்களை நம்ம முக்கியமா பார்ப்போம். சோ அதுக்கப்புறம் ஸ்டேட்டு சென்டர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? மாநில மற்றும் மத்திய, இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பார்க்கும்போது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனையும் சேர்த்து பார்த்தோம். சரிங்களா? பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதாங்க. ஸோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வளர்ச்சி நிர்வாகம், அடுத்து ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் வருவாய் நிர்வாகம். சரிங்களா? ஸோ இந்த ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து வளர்ச்சி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹையரார்ச்சி. ஓகேங்களா? இந்த ஹையரார்ச்சியை பார்த்துட்டு இதுக்கான பேக்ரவுண்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். சரிங்களா? சோ இது புரியுதாங்க? மாவட்ட நிர்வாகம் அப்படின்றத 3 பிரிவாக பிரிக்கிறோம். ஒன்னு வந்து வளர்ச்சி சம்பந்தப்பட்டது, அதாவது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், மேலாண்மை சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வளர்ச்சி அல்லது மேலாண்மை, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ரெண்டாவது ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். மூணாவது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், உள்ளாட்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை ரெண்டா பிரிக்கலாம், ஊரக மற்றும் நகர்ப்புற. ஊரகம் அப்படின்றது ரூரல் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், நகர்ப்புறம் அப்படின்றது அர்பன் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஓகேங்களா? சோ இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், டெவலப்மெண்ட் அண்ட் தென் ரெவென்யூ. நம்ம நிறைய வந்து ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துருப்போம். யாருக்காவது தெரியுமா ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஹையரார்ச்சி? ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம ஒரு மாவட்டத்தை எப்படி பிரிப்போம் அப்படின்னு சொல்லி தெரியுமாங்க? ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம். நிர்வாக அமைப்பு முறைய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பிரிப்போம். டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல், ஓகேங்க. ஸோ ஒரு ஒரு ஹைரார்ச்சியா சொன்னீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட், சரிங்களா? மாவட்டம். ரெண்டாவது சப் டிவிஷன், ஓகேங்களா? துணை கோட்டம்னு சொல்லுவோம், கோட்டம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து தாசில், தாலுகா. அடுத்து சர்க்கிள்,
அல்லது பிளாக். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அராக்னாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பர்கா. பர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் சர்க்கிள் அல்லது பிளாக், வட்டம், பர்கா அப்படின்னு சொல்லுவோம். கடைசியா இருக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வில்லேஜ். பட்வேர். சரிங்களா? பட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்வேர். ஓகேங்களா? ஸோ இந்த ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், ஓகேங்களா, அதாவது வருவாய்க்கு வருவாய் நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மாவட்டம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துணை கோட்டம், அப்புறம் வந்து தாலுகா, அப்புறம் வந்து பர்கா வட்டம் அப்படின்னு சொல்றது, அப்புறம் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வில்லேஜ். சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் இருக்குங்க. இங்க டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது சீன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அங்க இருப்பாரு. டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் தான் வரும். சரிங்களா? அப்பயும் மாவட்டம் தான் வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த டெவலப்மெண்ட்டுக்கு என்ன தேவை? அதனால ப்ராஜெக்ட் டைரக்டர், திட்ட இயக்குனர். திட்ட இயக்குனர். சரிங்களா? ஸோ இவருடைய பொசிஷன் என்னவா இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா டிஆர்டிஏவா இருக்கும். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கான நம்ம உள்ள பார்ப்போம், என்னன்றதை உள்ள பார்ப்போம். அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. சரிங்களா? உதவி இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் வருவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா வட்டார வளர்ச்சி, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், பிடிஓ. ஓகேங்களா? வட்டார வளர்ச்சி பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்றவங்க உள்ள வருவாங்க. இந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்றது ரெண்டா பிரிவாங்க. ஒன்னு டெபியூட்டி, துணை வட்டார வளர்ச்சி இயக்குநர்கள். இவங்க எல்லாமே எந்த ஒர்க்கை தான் பார்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அலுவலக விஷயங்களை தான் பார்ப்பாங்க. ஸோ இங்க இருக்கிறவங்க என்னவா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவா இருக்கும். சரிங்களா? நிர்வாக அலுவலர்கள் தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிடிஓன்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பிடிஓ நம்ம பிடிஓ ஒருத்தவங்க, அடுத்து டெபியூட்டி பிடிஓ அப்படின்னு இதை அலுவலகத்தை பார்த்துவாங்க, இதை எக்ஸிகியூட்டிவ் நிர்வாகத்தை. ஸோ அப்ப இந்த ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸ், சரிங்களா, இவங்க யாருடைய கண்ட்ரோல் கீழே இருப்பாங்க பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய கண்ட்ரோல் கீழே இருப்பாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் வட்டார வளர்ச்சி நிர்வாக அமைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஓ அப்படின்னு சொல்றது. ஸோ இதன் அடிப்படையில தான் வந்து என்னவா இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? இதுக்கு கீழே சில பேர் அங்க ஒர்க் பண்றவங்க இங்க ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக் ஹைரார்ச்சி அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ஸோ ஒரு டெவலப்மெண்ட் ஒரு வளர்ச்சியை நோக்கிய பயணமா இருந்துச்சு அப்படின்னா அதற்கான அமைப்பு முறை அப்படின்றதும், சரிங்களா, ஒரு வருவாயை ஈட்டுறதுக்கான விஷயமா இருந்துச்சுன்னா அதுக்கான அமைப்பு முறை அப்படின்றதும் நம்மளுக்கு என்னவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. சரிங்களாங்க? ஸோ இதாங்க. அப்ப டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு திட்டம் இருக்கணும். அந்த திட்டம் எப்படி நடக்குது, அதுக்கான இயக்குநர்கள் என்ன, அதுக்கான ரிப்போர்ட் என்ன அப்படின்றது இங்கே நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு வருவாய் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்க வருவாய் கோட்டம் எப்படி இருக்கு, அதுக்கு கீழே இருக்க தாலுக்கா எப்படி இருக்கு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபர்கா எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து வில்லேஜ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். சரிங்களா? அப்ப ஒரு கடைசி எண்ட்ல இருந்து நார்மல் எண்ட் வரைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் யார் யார் நம்மளுக்கு நார்மலாவே தெரியும். வருவாய் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வருவாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாவட்டம் அப்படின்னா யாருங்க தலைவரா இருப்பா? ஷூர் சார், எக்ஸ்பிளைன் பண்றது. ஓகேங்களா? சோ மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது யாருங்க தலைவரா இருப்பா? ஓகே, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து தலைவரா இருப்பாரு, டிசி. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் சப் டிவிஷன் கோட்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது, துணை கோட்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது கோட்டாட்சியர், மாவட்ட கோட்டாட்சியர் அப்படின்னு தான் வரும். அவங்களும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கலாம் அல்லது ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? சோ அதுக்கப்புறங்க
தாலுகா அப்படின்னு சொல்லி வரும்போது தாசில்தார் இருப்பார். சரிங்களா? தாலுகா அப்படின்னு சொல்லி வரும்போது தாசில்தார் இருப்பாரு. நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சர்க்கிள் அல்லது ஃபர்கா அப்படின்னு சொல்லி வரும்போது யாருங்க இருப்பா? ஆர்ஐ. வெரி குட். ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்றவரு இருப்பார். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி வரும்போது பட்வாரின்னு சொல்லுவாங்க. விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இவர் தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த வில்லேஜ் அப்படின்னு சொல்லும்போது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். சரிங்களா? சோ இப்போ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிதான் போவோம். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அப்புறம் வந்து ஆர்ஐக்கு அப்புறம் தாசில்தார். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பெருசா இருக்கும்போது அது எங்க போகும் பார்த்தீங்க அப்படின்னா கோட்டம், மேல வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மாவட்டம் அப்படின்ற இடத்துக்குள்ள போகும். சரிங்களா? சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய ஹைரார்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க அமைப்பு முறை தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாவட்ட ஆட்சியர் தான் இங்க தலைவர். சோ அதுக்கப்புறம் வந்து உள்ள இருக்கக்கூடிய கோட்டாட்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க, துணை கோட்டாட்சியர் அப்படின்னு இருப்பாங்க. நம்ம தாலுகா அப்படின்னு வரும்போது தாசில்தார் இருப்பாரு. அப்புறம் சர்க்கிள் ஃபர்கா அப்படின்னு சொல்லி வரும்போது ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். ஓகேங்களா? சோ வருவாய் நிர்வாகர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு. அப்புறம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். சரிங்க. சோ இப்படிதான் வந்து இந்த ஹைரார்ச்சிக்கு தலைவர்கள் இருப்பாங்க. அங்க மாவட்ட ரீதியா பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரிங்களா? அங்க ப்ராஜெக்ட் டைரக்டர், அப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் வந்து வட்டார அதாவது பிடிஓ, அப்புறம் டெபியூட்டி பிடிஓ. சரிங்களா? டெபியூட்டி பிடிஓ அலுவலகம் சார்ந்தே தான் இருப்பாங்க, நிர்வாகம் சார்ந்தது பிடிஓட்ட தான் இருக்கும். சரிங்களா? சோ இப்படிதான் வந்து அங்க அமைப்பு முறை இருக்கு, இங்க அமைப்பு முறை இருக்கு. இந்த அமைப்பு முறை புரியுதாங்க? இந்த அமைப்பு முறையை வச்சுதான் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். சோ அதனால கேட்டேன். இந்த அமைப்பு முறை புரியுதா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே. ஸோ இங்க பாருங்க, டிஸ்ட்ரிக்ட், சப்டிவிஷன், தாலுகா, ஃபெராக் அண்ட் தென் வில்லேஜ். ஸோ இங்கே எப்படி கொடுத்துருக்கு? சரியா? ஓகே. ஓகேங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னங்க? மாவட்ட நிர்வாகம் அப்படின்றது என்னவாங்க இருக்கும்? மாவட்ட நிர்வாகம் அப்படின்னா நீங்க என்ன திங்க் பண்றீங்க? மாவட்ட நிர்வாகம் அப்படின்னா என்ன? ஒரு கேள்வியை கேட்போமே. மாவட்ட நிர்வாகம் அப்படின்னா என்னங்க? டாக்ஸ் கலெக்ஷன். சரி. டாக்ஸ் கலெக்ஷன் ஒண்ணு. ரெண்டாவது பிரிட்ஜ் பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட். சூப்பர். bridge between state and development planning, law and order. Very good. Law and order. Implementation and monitoring the schemes. Okay. Schemes implementation பண்றது, monitoring பண்றது. ஓகேங்க. வேற ஏதாவது இருக்காங்க? சிவில் ரிலேட்டிவ்ஸ், சிவில் அம்யூனிட்டிஸ். ஓகே, சிவில் ரிலேட்டிவ்ஸ். வெரி குட். டிஸ்ட்ரிக்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். வெரி குட். கரெக்டா பாயிண்ட் பண்ணிட்டாங்க சார். ஓகேங்களா? சோ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தான், நிர்வாகம் சார்ந்தது தான். ஒரு குரூப் ஆஃப் ஒரு அமைப்பை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும் தனிச்சு இது எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்ப யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றதான். இந்த யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எதை சார்ந்து இருக்கும்? ஓகேங்களா? இந்த யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் அஃபேர்ஸ் சார்ந்து இருக்கும். பப்ளிக் அஃபேர்ஸ், பொது விவகாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பொது விவகாரங்கள். ஓகேங்களா? இந்த பொது விவகாரங்களை நம்ம இந்த குரூப் ஆஃப் யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை வச்சு நம்ம பாக்குறதா வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மாவட்ட நிர்வாகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அதாவது இந்த ஒரு வித்தின டெரிட்டோரியலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொது நிர்வாகம் அதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவாங்க? சோ இதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸா இருப்பாங்க. சரிங்களா? இப்ப ஒரு வில்லேஜ் எடுத்துக்கோமே, ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல தகவல் யாருக்குங்க போகுது?
பிஏ. அவர் தான் அங்க ஒரு யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவர் தான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பங்கு. சரிங்களாங்க. அடுத்து அவர்கிட்ட இருந்து மேல போகுது. ஓகேங்களா. வில்லேஜ் பிரசிடென்ட். ஓகேங்களா. டேரக்டா வரும். ஓகே, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் போகும், இல்லை வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அப்ப பிரசிடென்ட். அதுக்கப்புறம் அது தாலுகாவுக்கு டைரக்டா வந்துடும். ஓகேங்களா. ஒரு பிரச்சனை ஆகும்போது தாலுகாவுக்கு டைரக்டாவே வந்துடும். ஸோ அப்ப ஒரு விஷயங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மேல் நோக்கிய நிலையில இருக்கும் போதே, சரிங்களா, மேல் நோக்கிய நிலையில இருக்கும் போதே டைரக்டா என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, கவர் பண்ண முடியாது. எல்லாத்தையும் நம்மளால சூப்பர்வைஸும் பண்ண முடியாது. சரிங்களா. எல்லாத்தையுமே நம்மளால நிர்வாகம் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால நம்ம யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, சில பார்ட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பிரிச்சுக்கணும். சரிங்களா. சில பார்ட்ஸை பிரிச்சு அந்த பார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரே ஒரு புள்ளிக்குள்ள கொண்டு வந்துடும். அந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற அந்த ஒரு புள்ளிக்குள்ள நம்ம கொண்டு வந்து சேர்க்கறதா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா. ஒரு மேலாண்மை அல்லது வளர்ச்சி அப்படின்றது எதை சம்பந்தப்பட்டதா இருக்கும் அப்படின்னா மக்கள் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கும். சரிங்களா. அவங்க கொடுக்கக்கூடிய பணம், டாக்ஸ் சம்பந்தப்பட்டதாகும். அதனாலதான் இதை நம்ம என்னவா பிரிக்கும் அப்படின்னா இருக்கணும், அதே சமயம் எனக்கு என்னவா இருக்கணும், வருவாயாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறோம். ரெண்டா பிரிச்சு அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேனேஜ் பண்றோம். சரிங்களா. அப்ப இந்த பிரிக்கும் போதே பொது விவகாரங்கள் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோட்டத்துக்குள்ள கட்டுப்படுற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஒரு டெரிட்டோரியலுக்குள்ள இருக்கணும். சரிங்களா. இப்ப இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் வருவாய் அளவுல இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் வேற, வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் வேறையா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மக்கள் தொகையா இருக்கலாம், இல்ல அங்க இருக்கக்கூடிய சில ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ் இருக்கலாம், இல்ல வேற எதுனாலும் இருக்கலாம். சரிங்களா. சோ அப்படி பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஓகேங்களா. ஆனா அமைப்பு முறை ஒரே மாதிரி இருக்கும், அதுல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் அப்படின்னு சொல்லி வரும்போது வேற வேற வித்தியாசமா தான் இருக்கும். சென்னைக்கும் ஓகேங்களா மதுரைக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. சோ அங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வேறையா இருக்கும், மதுரை இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் வேறையா இருக்கும். அப்ப அங்க இருந்து இங்க வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து என்னவா இருக்கு பாத்தீங்க அப்படின்னா சரௌண்டிங்ஸ் பெருசு தானே சார், இது பெருசு தானே சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஆனா அட்மினிஸ்ட்ரேட் இதை ஈஸியா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிடலாம், இதை ஈஸியா அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா. சோ அதனால எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க. அங்க மாவட்ட நிர்வாகம் சார்ந்து நிறைய பேர் இருப்பாங்க, சவுத், நார்த், ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களை பிரிச்சு நிறைய இடங்களை வச்சு இங்க எங்களுக்கு ஒரு தொகுப்பு மட்டும் போகணும் அப்படின்றப்ப அந்த தொகுப்புகளுக்கு மட்டுமே என்ன பண்ணிக்குவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை வச்சு ஈஸியா அதை ப்ராசஸ் பண்ணிடுவோம். அப்ப சா அதாவது நம்ம எதை சார்ந்து இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை சார்ந்துதான் இருக்கும். சரிங்களா. பப்ளிக் அஃபேர்ஸ், பொது விவகாரங்கள் எப்படி அதன் அடிப்படையில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மாவட்ட நிர்வாகத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி அதை பண்ணிக்கிறோம். கரெக்டா இருக்கணும் அப்படின்றத பண்ணிக்கிறோம். சரிங்களா. இதுல முக்கியமான விஷயம் லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கும். லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கணும். அடுத்து டாக்ஸ் கலெக்ஷன் இருக்கணும். சரியாங்க. சோ அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் அண்ட் தென் டிஸ்ட்ரிக்டான விஷயங்கள் தான். சரி, அதை நம்ம ஒண்ணா பார்ப்போம். இதுல சொன்ன ரெண்டு விஷயங்கள் கோர். ஒன்னு வந்து லா அண்ட் ஆர்டர். லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருந்தாதான் பப்ளிக் அஃபேர்ஸ் கரெக்டா இருக்கும். பப்ளிக் அஃபேர்ஸ் கரெக்டா இருந்தா இந்த யூனிட் ஆஃப் கலெக்டர் கரெக்டா இருந்தாதான் மிச்ச எல்லா விஷயங்களும் என்னவா ஆட்டோமேட்டிக்கா மாவட்ட நிர்வாகம் ஒரு சராசரியான ஒரு பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம வளர்ச்சியை பார்த்துட்டே இருக்கோம். சரிங்களா. growth வேற, டெவலப்மெண்ட் வேற, நம்ம டெவலப்மெண்ட்டை ஈஸியா பார்த்துட்டே போயிருக்கோம். சரிங்களா. சோ இதாங்க நிர்வாகம் சொல்லுது. நெக்ஸ்ட் இந்த மாவட்ட நிர்வாகம், இந்த மாவட்டம் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு நம்மளுக்கு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. சரியாங்க. சோ இந்த பேக்ரவுண்டை வச்சு பார்க்கும்போது சரியாங்க ஃபர்ஸ்ட் ஓகேவாங்க. சோ இதுக்கு இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இது மௌரியன்ஸ் பேஸ்ட். சரியாங்க. ஃபர்ஸ்ட் மௌரியன்ஸ் தான் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னவா பிரிக்கிறாங்க அப்படின்னா சின்ன சின்ன குழுமமா பிரிக்கிறாங்க. சரிங்களா. சோ அதுக்கப்புறம் நமக்கு தெளிவா கிடைச்சது எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா முகல் ஸ்டேட், முகலாயர். சரிங்க. சோ முகலாயர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாவட்டம் அப்படின்றதுக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க. என்னன்னு தெரியுமாங்க? ஹிஸ்டரி படிச்சிட்டீங்களா? இந்த மாவட்டம் அப்படின்றத முகல் பீரியட்ல நம்ம என்னவாங்க பார்த்திருப்போம்? இல்லைங்க, தராங்க கிடையாது.
இதை ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? சர்க்கார். சரியாங்க. மாவட்டம் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்க அப்படின்னா சர்க்கார் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்க. அங்க சர்க்கார் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். ஸோ இந்த சர்க்கார் அப்படின்றவரை வந்து பாத்துக்கிறதும் பிளஸ் அதோட சேர்த்து அவரை சர்வேலன்ஸ் பண்றதும் சூப்பர்வைசிங் பண்றதும் ஒரு தலைமை இருப்பார். சரியாங்க. சில ஸ்டேட்ஸ்ல இப்பயுமே இருக்காங்க. சரிங்களா. அதை பத்தி நான் சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டுல கிடையாது. ஆனா சில ஸ்டேட்ஸ்ல இப்பயுமே வந்து கலெக்டர் சூப்பர்வைசிங் பண்றதுக்கு ஒரு தனி பாடி இருக்கு. சரியா. ஸோ இங்க பார்க்கும்போது இங்க தலைமை அப்படின்றது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சரிங்களா கரோரி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. அவங்க இதுல முகல்ஸ் பீரியட்ல கரோரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ராணுவ அதிகாரியாகவும் இருப்பாங்க. அதே சமயம் இங்க மாவட்ட நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய இந்த சர்க்காரை வந்து என்ன பண்ணுவாங்க சூப்பர்வைஸ் பண்றதாகவும் இருப்பாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் மூணாவது அதான் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா 73rd அண்ட் 74th கான்ஸ்டியூஷன். சரிங்களா. அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரிங்களா. 1992ல நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாவட்டம் அப்படின்ற வார்த்தையை உள்ள கொண்டு வரோம். டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற வார்த்தையை உள்ள கொண்டு வந்து பார்ட் அதாவது பகுதி 9 மற்றும் 9A வந்து என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்தையும் பிளஸ் நகராட்சிகளையும் என்ன பண்றோம் அப்படின்னா உள்ள கொண்டு வரோம். சரிங்களா. நகராட்சி அமைப்புகள் முனிசிபல் இது எல்லாத்தையுமே இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொண்டு வரோம். சரிங்க. சோ அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பயன்படுத்துற வார்த்தையா வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது பார்க்கப்படுது. சரிங்க. சோ இந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்றத ஈஸியா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க. ஒண்ணு டெவலப்மெண்ட்டை பார்த்துக்க, ரெண்டாவது வளர்ச்சியை பாரு, மூணாவது லோக்கல் பாடிஸையும் பார்த்து. இப்போ லோக்கல் பாடிஸ்னு வரும்போது பஞ்சாயத்தும் வந்துடும், நகர்ப்புற அமைப்புகளும் வந்துடும். சரிங்களா. அந்த விஷயங்களை நீ என்னவா பிரிச்சிரு, ரெண்டா பிரிச்சிரு. ஒன்னு ரூரல், இன்னொன்னு அர்பன் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கும். ஸோ இப்படி மாவட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அதுக்கு தலைமையான நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மாவட்ட தலைமை அதிகாரி அப்படின்றவர் என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் அவுட் பண்ணிடலாம் அப்படின்றதாங்க இதோட தீம். ஸோ இப்படிதான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மாவட்ட நிர்வாகம் அப்படின்றது போகும். அப்ப இந்த மாவட்ட நிர்வாகம் அப்படின்றதுடைய ரோல் என்னவா இருக்கும்? ஓகேங்களா. அவங்களோட பண்பு நலன்கள் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா பொது அளவுல சரிங்களா பொது அளவுல தான் இருக்கணும். எல்லாமே பொது உடைமையா தான் இருக்கும். அதாவது பப்ளிக் அஃபேர்ஸ் தான் இருக்கும். பொது அளவுல பார்க்கும்போது முதல் விஷயம் பப்ளிக் சேஃப்டி. சரிங்களா. அவங்களுக்கான ரைட்ஸ் இது ரெண்டையுமே என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பாதுகாக்கணும். பப்ளிக் சேஃப்டியாக இருக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய உரிமைகளையும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா பாதுகாக்கிற விஷயங்கள்ல முதல் விஷயமா இருக்கும். ஓகேங்களா. இது கலெக்டருடைய ரோல் கிடையாதுங்க, மாவட்ட நிர்வாகத்தினுடைய ரோல். அதாவது கலெக்டர்ல இருந்து விஓ வரைக்கும் பப்ளிக் சேஃப்டியும் பார்க்கணும், அவங்களுடைய உரிமையும் பார்க்கணும். சரிங்களா. சோ அதனால வந்து இது கலெக்டருடைய ரோல் கிடையாது, கலெக்டருடைய ரோல் வேற. ஓகேங்களா. சோ குழப்பிக்காதீங்க. சோ நெக்ஸ்ட் ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லா அண்ட் ஆர்டர். ஓகேங்களா. சோ இந்த லா அண்ட் ஆர்டர் ஓகேங்களா கிரிமினலா இருந்தாலும் சரி சிவில் ஜஸ்டிஸா இருந்தாலும் சரி. ஓகேங்களா. அடுத்து மூணாவது ரெவென்யூ வருவாய், அதாவது லேண்டு ஓகேங்களா அக்ரிகல்ச்சர் இதுல. அப்ப முக்கிய பங்கா வந்து இந்த அக்ரிகல்ச்சர் அப்படின்றத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பாக்குறாங்க. சரிங்களா. இப்ப விவசாயம் மற்றும் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா முழுமையா பார்க்கப்படுது. சோ நாலாவது ஓகேங்களா அட்மினிஸ்ட்ரேஷன் டெரிட்டரி. சரிங்களா. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி வரும்போது லேண்ட் அக்யூசியேஷனா இருக்கலாம். ஓகேங்களா. சோ அப்புறம் வந்து நிலம் கையப்படுத்தல், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டெரிட்டரி அப்படின்றதுக்குள்ள வந்து. சரிங்களா. முதல்ல இது ரெவென்யூ அப்படின்றதுக்குள்ளேயும் வந்துடும். ஸோ இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லைட்டா பிரிச்சு லேண்ட் அக்யூசியேஷன் அப்படின்றது சொல்லி வராங்க. சரிங்களா. இதுக்கான காரணங்கள் நம்ம போக போக பார்க்கலாம் ஈஸியா. அப்ப இவங்களுடைய பொது அளவுல பார்க்கும்போது இவங்களுடைய பண்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பப்ளிக் சேஃப்டி அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயம் சிட்டிசனுடைய ரைட்ஸ் ஓகேங்களா பொதுமக்களுடைய உரிமை அப்படின்றது ரொம்ப முக்கியம். இரண்டாவது லா அண்ட் ஆர்டர், அங்க எந்த ஒரு கலவரமும் இல்லாம எல்லாமே சரியா இருக்கணும். ஸோ கிரிமினலா இருந்தாலும் சரி சிவில் ஜஸ்டிஸா இருந்தாலும் சரி ரெண்டுமே சரியா இருக்கணும். அப்புறம் ரெவென்யூ சரிங்களா இது லேண்ட் பிளஸ் அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டது. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது லேண்ட் அக்யூசியேஷன் என்னவா இருந்தாலும் இப்போ ஒரு நிலத்தை நம்ம கையகப்படுத்துறோம் அப்படின்னா அது வந்து பொதுவுடைமை நிலமா இருக்கு, அது அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, கவர்மெண்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லும்போது விஏஓல இருந்து தாசில்தார்ல இருந்து கலெக்டர் வரைக்கும் அங்க போய் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா மாத்துவாங்க. சரிங்களா. சோ ஒரு குட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா நேஷனல் ஹைவே வரக்கூடிய இடங்கள்ல நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். சரிங்களாங்க. சோ அப்ப அந்த லேண்டுக்கு அவங்களுக்கு எந்த டாக்குமெண்டேஷன்ஸ் இருந்திருக்காது, யாரோ ஒருத்தவங்கனால இவங்க என்ன பண்ணிருப்பாங்க பாதிப்படைஞ்சிருப்பாங்க. சோ அப்ப இவங்களை இங்க இருந்து வெளிநடத்துறது பிரச்சனை இல்லை,
ஆனா இவங்க இருந்து இங்க வெளியேற்றும் போது அவங்களுக்கான இழப்பீடு நம்ம வந்து வாங்கலாம். அப்ப அந்த இழப்பீடு எந்த தன்மையில இருக்கணும் அப்படின்றத மதிப்பிடுறதுக்காக தான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டெரிட்டரி அப்படின்றது முக்கியமான விஷயங்களா இருக்கு. சரியாங்க. அப்ப டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ல இருந்து விஓஓ வரைக்கும் பொதுவான நலன்களாக நம்ம பார்க்கப்படுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக்கோட சேஃப்டி, அவங்களுடைய உரிமை, லா அண்ட் ஆர்டர், ரெவென்யூ சம்பந்தப்பட்டது, அப்புறம் பப்ளிக் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி வரும்போது நிலம் கையகப்படுத்துதல் பிளஸ் நில விவரங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கான இழப்பீடு, அதுக்கான மதிப்பீடு எல்லாத்தையுமே வந்து இவங்க தான் பார்க்கணும். ஸோ அதனால இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கோடும். சரிங்களா. இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்க்கணும். சரியாங்க. ஸோ அதுக்கடுத்து அதுக்கு அடுத்து தான் டைரக்டா இங்க வரும். யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். வாட் இஸ் அ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னா என்னங்க? ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்ற யாரு, இல்ல அதுக்கான போஸ்டிங்கான விஷயம் என்ன? Okay, merely hold on a district administration head of a district. Okay. வேற ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் எதிர்பார்க்கிறேன். பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகே, கொஞ்சம் நேரா வந்திருக்கீங்க. சரி, மாவட்ட நிர்வாக அதிகாரி. ஆமாங்க, அவர்தான் நிர்வாக அதிகாரி, அவர்தான். சரிங்களா. அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாரு. ரெவென்யூ கலெக்ஷன், இதெல்லாம் அவருடைய விஷயங்கள். பிரியா மேம், நீங்க சொல்றது வந்து ரெவென்யூ கலெக்ஷன் பத்தி சொல்றீங்க. ஸோ அது வந்து அதோடைய ரோல். சரியா. ஸோ இந்த பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸரும் ஆஃப் த கவர்மெண்டா டு த கவர்மெண்ட். எஸ், ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, வி அப்படின்றவங்க ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, 50% கரெக்டா நியர்பை. பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆல் டு த கவர்மெண்ட். ஹெட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். அதுவும் சொல்லலாம். கனெக்டிங் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட். சரி, கனெக்டிங் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட். ஆனா அது கனெக்டிங்க்கு பதிலா நம்ம ரெண்டு பார்ப்போம். ரெண்டுல யாருன்னு பாருங்க. எனக்கு ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது எழுதுறேன். ஏஜென்ட் ஆஃப் சென்டர் அப்படின்னு சொல்லி யார சொல்லுவாங்க? ஏஜென்ட் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட். இன்டர்மீடியேட்டர் பிட்வீன் த பீப்புள் அண்ட் தென் கவர்மெண்ட். சரிங்களா. கவர்மெண்ட் பாடிக்கு இன்டர்மீடியேட்டா எல்லாருமே இருப்பாங்க. சரிங்களா. சபனம் இன்டர்மீடியேட். சரிங்களா. அதாவது ஒரு பிரிட்ஜா, ஒரு பாலமாக கவர்மெண்ட்டுக்கும் பீப்புளுக்கும் எல்லாருமே இருப்பாங்க. சரிங்களா. பிரசிடென்ட்ல இருந்து ஸோ வந்து யார் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நான் வில்லேஜ் பிரசிடென்ட் சொல்லுவேன். வில்லேஜ் பிரசிடென்டா இருக்கலாம், இல்லை அங்கே கூடிய எம்எல்ஏவா இருக்கலாம், இல்லை யாரா இருக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கலாம், தாசில்தாரா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். சரிங்களா. அப்போ இந்த பீப்புள்கிட்ட போயிட்டு சில விஷயங்களை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட். சரி, இப்படி பண்றாங்க சார், நாங்கள் சொல்லி வச்சிருக்கோம், இது தகுந்த மாதிரி ஏதாவது பண்ணோம் அப்படின்னா திருப்பி இது வராம இருக்கு, இல்லைன்னா திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற பொது பொது விவகாரங்களுக்கு வந்து அவங்க வந்து இன்டர்மீடியேட்டா தான் இருப்பாங்க. எல்லாருமே இன்டர்மீடியேட் தான். சரிங்களா. நான் கவர்மெண்ட் அப்படின்றது மக்கள், பிரியாம்பிள் படிச்சிருப்போம், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ அதனால ஏஜென்ட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றது யாரங்க சொல்லுவோம்? ஏஜென்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்டர் அப்படின்றது யாரங்க சொல்லுவோம்? இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. ஏஜென்ட் ஆஃப் சென்டர் அப்படின்றது யாருங்க? இப்ப கூட ரீசெண்ட் நியூஸ்ல நிறைய பார்க்குறோம். வெரி குட், கவர்னர். ஏஜென்ட் ஆஃப் சென்டர் மீன்ஸ் கவர்னர். வெரி குட். அப்ப ஏஜென்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்டர். வெரி குட். சரியாங்க. கலெக்டர் அப்படின்னா மாவட்ட நிர்வாக அதிகாரி அப்படின்ற தரப்புல அவர் யாருடைய ஏஜென்ட்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டுடைய ஏஜென்ட். ஓகேங்களா. ஏஜென்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்ப இவர் எப்படி கொடுக்குறாரு? சரியாங்க. சோ எப்படி கொடுக்குறாரு?
ஓகேங்களா. இவரு என்னதான் பண்றாருன்னா ஒரு தி ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பண்றாரு. ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இவர் டைரக்டா யாருக்கு கீழே வேலை செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎம். சரிங்களா. இந்த சிஎம் உடைய ஒரு சூப்பர்வைசிங் இருக்கக்கூடியது சீஃப் செக்ரட்டரி. ஓகேங்களா. அப்ப இவர் கொடுக்கக்கூடிய எல்லாமே சீஃப் செக்ரட்டரியேட் மூலியமா சிஎம்க்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. ஓகேங்களா. ஒரு ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்றது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கலெக்டர். இந்த கலெக்டர் என்ன பண்றாருன்னா டைரக்டா சிஎம் தான் ஒர்க் பண்றாரு. சொல்லுங்க மேம். அஃபிஷியல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். யா. ஓகேங்களா. ஸோ இதை கேட்டிருந்தாங்க யாரோ ஒருத்தங்க. ஓகே ரைட் ஃபைன். எதனால சாட் பாக்ஸ் கொடுங்க, அப்படின்னா நீங்க மைக் அட்மிட் பண்ணிட்டு பேசிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். சரிங்களா. ஸோ ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் டிபார்ட்மெண்ட். ஸோ அவர் தான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னவா இருப்பாருன்னா தலைவராக இருப்பது டைரக்டர் டு சிஎம். ஸோ சீஃப் செக்ரட்டரியேட் அப்படின்ற முடிவுகளுக்கு கீழ் சிஎம்க்கு அதுக்கப்புறம் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது சீஃப் செக்ரட்டரியேட்டுக்கு தான் அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். சரிங்களா. ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியா என்ன பண்ணிட்டு இருப்பாரு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ஸோ ஓகே ரைட். ஸோ இவர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மல்டி பர்பஸ். ஓகேங்களா. ஒரு வல்லுநராக தான் இருப்பாங்க. சரிங்களா. அப்ப எல்லா இடங்கள்லையும் வல்லுநர் இருக்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பண்றாங்க. சரிங்களா. அப்ப ரெவென்யூ அப்படின்னு சொல்லி வராங்க, அப்ப டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி வராங்க, அப்புறம் லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ அதுக்கப்புறம் மெஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லி வரும்போது சிவில் அண்ட் தென் கிரிமினல் அப்படின்னு சொல்லி ப்ரொசீஜர்ஸ் மாறுது. அப்ப சிவிலுக்கு அவங்க என்னவா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மெஜிஸ்ட்ரேட் சில இடங்கள்ல இருக்காங்க. சரிங்களா. ஸோ இப்படிதான் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. சரிங்களா. ஸோ அப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு சொல்லி நார்மலா நம்ம பார்க்கும்போது இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டு த சீஃப் செக்ரட்டரியேட். இந்த சீஃப் செக்ரட்டரியேட் கண்ட்ரோல் ஆஃப் சி. சரிங்க. ஸோ இங்க இருந்து மேற்பார்வை இங்க போகுது, இங்க இருந்து இவங்களுடைய ரிப்போர்ட், இவங்க ரிப்போர்ட் பேசிஸ்ல இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பத்தின இன்ஃபர்மேஷனா சிஎம்க்கு பாஸ் பண்றாங்க. சரிங்களா. அப்ப இங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை வாட்ச் பண்றதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்களா? ஆமா இருப்பாங்க. சரிங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோலர். சரிங்களா. கண்ட்ரோலர் டிவிஷனல் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. சரிங்களா. ஸோ இந்த கண்ட்ரோலர் டிவிஷனல் கண்ட்ரோலர் நம்மளுக்கு எங்க கிடையாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கிடையாது. சரிங்களா. வேற ஸ்டேட்ஸ்ல சில ஸ்டேட்ஸ்ல இருக்கு, சில ஸ்டேட்ஸ்ல இல்ல. சரிங்களா. பல ஸ்டேட்ஸ் இதை எடுத்துட்டாங்க. ஸோ அப்ப டைரக்டா வந்து சிஎம் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இங்க இருந்து டைரக்டாவே கால் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா. நம்ம இந்த கண்ட்ரோலர் அப்புறம் வந்து என்ன பாத்தீங்கன்னா டிவிஷனல் கண்ட்ரோலர் அப்படின்னு நம்ம எதுவுமே வைக்கலாம். சரிங்களா. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் விட்டா சீஃப் செக்ரட்டரி, அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். சரிங்களா. அப்ப எங்க இவங்களை மேற்பார்வையிடுறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சீஃப் செக்ரட்டரி தான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸையும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சூப்பர்வைசிங் பண்றாங்க. சரிங்க. ஸோ அப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்றது அஃபிஷியல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஒரு ஏஜென்ட் எப்படினாலும் சொல்லணும். சரிங்களா. ஏஜென்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்றத தான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மென்ஷன் பண்றோம். சரிங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது டிஸ்ட்ரிக்ட் அஸ் பேசிக் யூனிட் ஆஃப் ஃபீல்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பார்க்க வந்தாலே யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருக்கோம். சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஸ்டார்ட் பண்ணது எப்பன்னு பாத்தீங்கன்னா மௌரியன் எரால இருந்து முகல்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா growth ஆகி அப்புறம் பிரிட்டிஷ் எரால வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இது கனெக்டிவிட்டி ஆகுது. அப்ப பிரிட்டிஷ் எரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க கலெக்டர் அப்படின்றவர் என்னவா இருந்தாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசிங் எக்ஸிகூட்டிவாகவும் ரெவென்யூவாகவும் இருந்தார். சரிங்க. ஸோ நம்ம மாடர்ன் இந்தியாவில படிச்சிருப்போம். சரிங்க. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா வருவாயை நிர்வாகத்திடமிருந்து நீதியிடமிருந்து பிரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டாவும் இருப்பாரு, ரெவென்யூ கலெக்டராகவும் இருப்பாரு. அப்ப ரெண்டையும் வந்து உள்ள வைக்கிறது சரி வராது அப்படின்றத என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரிங்க. சோ இப்ப வரைக்குமே வந்து பல இடங்கள்ல டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு தான் இருக்கு. சரிங்க. சோ அவங்க வந்து என்ன பண்றது இல்லை டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட், அதே சமயம் வந்து என்ன பண்றது இல்லைன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க வருவாய் அப்படின்றதையும் பாக்குறது. சரிங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் பாக்குறாங்க. இப்பயுமே அது போயிட்டு தான் இருக்கு. சரிங்க. அப்ப கிரிமினல் ஜஸ்டிஸும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க எப்ப பார்க்கும்போது சிவில் ஜஸ்டிஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இருப்பாங்க. சரிங்களா. சோ அப்ப த கலெக்டர் அஸ் அ டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் அஸ் வெல் அஸ் கலெக்டரா வந்து பிரிட்டிஷ் எரால என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பண்ணிருப்பாங்க. சரிங்க. சோ அப்ப ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷனா இப்போ வரைக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்றத வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. சரிங்க. சோ அதுக்கப்புறம் 73rd and 74th கான்ஸ்டிடியூஷன் வந்து யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் உள்ள லோக்கல் பாடிஸையும் நாங்க என்ன பண்றோம் உள்ள கொண்டு வரோம் அப்படின்றத என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ அதே மாதிரி பிளாக்ஸா இருக்கலாம், கிராம பஞ்சாயத்தா இருக்கலாம், இல்ல மேசிவ் நான் டிரான்ஸ்பரன்சியா இருக்கலாம். சரிங்களா. சோ இங்க இருக்கக்கூடிய மெயின் ஃபங்க்ஷன் யூனியன் ஸ்டேட் ஓகேங்களா லோக்கல் ரிலேஷன்ஸ் அவர் பாதுகாக்கிறாரு, லா அண்ட் ஆர்டரை முக்கியமா பாக்குறாரு,
அதே மாதிரி டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ல அவர் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. சரியா? சோ இப்படிதான் இந்த கலெக்டரோட ரோல் அப்படின்றது என்ன ஆயிட்டு இருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? சோ அடுத்து இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சரிங்க. ஸோ ஏஜென்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட், அதே மாதிரி யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி பார்க்கும்போது அவருடைய ரோல் என்னன்னா அந்த செக்டர்லாம் பார்ப்போம். சரிங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 1772 1772ல யாரு கவர்னரா இருந்தான்னு தெரியுமா? கவர்னர் ஜெனரல் 1772ல. வெயிட் ஹேஸ்டிங்ஸ். சார் ரெண்டு கொடுத்துருக்கீங்க. வெயிட் ஹேஸ்டிங்ஸ்னு ஒருத்தர் கேள்விப்பட்டதுலையே. வி ஹேஸ்டிங்ஸ், எஸ், வாரன் ஹேஸ்டிங், டபிள்யூ. சரியா? வாரன் ஹேஸ்டிங். சரிங்களா? இந்த வாரன் ஹேஸ்டிங் அப்படின்றவர் தான் என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். கலெக்டர் அதான். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கலெக்டர் அப்படின்ற இந்த போஸ்டிங் என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? சோ அந்த கலெக்டர் அப்படின்றவர் வந்து 1772ல என்ன பண்ணிருப்பாங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்லிமெண்ட்ல, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல போட்டு இங்க வாரணாசிங்க அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் 1787ல ஃபிளெஜ்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய ஒர்க்கு ரொம்ப ப்ராடா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். ஓகேங்களா? அவருடைய ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாத்தையுமே அவர் பார்ப்பாரு. எப்படி? நிர்வாகமாவும் பார்ப்பாரு, வருவாயாவும் பார்ப்பாரு. ஓகேங்களா? அடுத்த ஸ்டேஜ்ல நீதியாவும் வச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா மேல பிரிட்டிஷ்ட போயிட்டு ஒரு ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நீங்க வரும்போது ஒரு நிர்வாகமாகவும் ஒரு வருவாய் ரீதியாகவும் நெக்ஸ்ட் நீதியையும் அவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா நீதியை நிர்வாகத்திடம் இருந்து பிரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அங்க ஒரு போராட்டமும் நடந்தது. சரியாங்க? ஸோ என்ன காரணம் அப்படின்னா இங்க வருவாய் ஈட்டுறதுனால என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸேஷனுக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நீங்க நீதியில வந்து பண்ணுவார் என்ன என்ன பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுக்குற மாதிரி அது என்ன அப்படியே ஃபார்மேட்டர். சரிங்க? ஸோ அதனால நிதியை வந்து நிர்வாகத்திடம் இருந்து பிரியுங்கள் அப்படின்றது வந்துடும். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டம் இருக்கட்டும். ஸோ அப்ப ஒரு கலெக்டரா 1772ல ஆகக்கூடிய அந்த விஷயம், ஓகேங்களா, கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இப்போ வரைக்குமே என்னவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ராட்ஃபீல்டா தான் இருக்கு. சரியாங்க? ஸோ அப்ப 1787ல நிர்வாகத்தை, வருவாய் பிளஸ் நீதித்துறையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்குமே அதே ரோல் ஆஃப் விஷயங்களை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா எக்ஸஸா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. சரியாங்க? ஸோ உச்சபட்ச டிஸ்ட்ரிக்டோட அந்த மாவட்டத்துடைய வரம்பு மற்றும் ஓகேங்களா எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு யாரு நிர்வாக அதிகாரியாகவும் பிளஸ் வந்து அதிகாரம் மிக்கக்கூடிய அதிகாரியா யாரு இருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தாங்க இருக்கு. சரியாங்க? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே வந்து என்னவா இருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு உச்சபட்ச வரம்பு மிக்கக்கூடிய அதிகாரம் மிக்க அதிகாரியாக அவர் தான் இருப்பார். ஓகேவாங்க? சோ இதுக்கு அடுத்து இவருடைய ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சரி, இவருக்கு என்ன சார் பண்புகள், என்னென்ன விஷயமாலாம் இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா உள்ள வர்றாரு. சரியா? ஃபர்ஸ்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ், நில ஆவணங்கள். ஓகேங்க? நில ஆவணங்களுக்கு இவர் தான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்துருவாரு. சரி, ரெண்டாவது ஓகேங்களா டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீஸ். சரிங்களா? மாவட்ட வருவாய் அதிகாரி. சரிங்களா? சோ இதுக்கு கீழே என்னென்ன வரும் பாத்தீங்க அப்படின்னா நில வருவாய் வரும். சரிங்களா? அதை மதிப்பீடு பண்றது எல்லாமே இவங்கதான். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டியூஸ், அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய நிலுவைகள், டியூஸ் இவங்க பார்ப்பாங்க. மூணாவது டேக்கவி. யாருக்கா தெரியுமா டேக்கவி? வெரி குட். இது என்ன லோனுங்க? லோன்ஸ். ஓகே, இது என்ன லோன்?
இது யாருக்கான லோன்? ஆக்சுவலா இது எஸ் குத்தகைன்னு சொல்லலாம். அட்வான்ஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், அட்வான்ஸ் பேமெண்ட். வெரி குட். அக்ரிகல்ச்சருக்காகவே சிறப்பு. அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்காக கொடுக்கப்படுற விஷயம். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்மர்ஸ்க்காக பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்பணம் மாதிரி, சரிங்களா, அட்வான்ஸ் மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அதாவது குத்தகை மாதிரி தான் முன்பணமாகவோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கொடுக்கறது, கொடுத்தல், மதிப்பீடு பண்ணி கொடுக்கறது, பிளஸ் அதை திருப்பி என்ன பண்றது, ரெக்கவர் பண்றது, சரிங்களா, வசூலித்தல். ஓகேங்களா? விவசாயிகளுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு. ஸோ இது எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3. 1, பருவநிலைனால அவங்களுக்கு வந்து பாதிப்பா இருந்திருக்கலாம். ஸோ அதனால ஒரு செட்டு தள்ளி போடுறோம், அதனால எங்களுக்கு என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா வருவாய் இல்லை அப்படின்றதுனால அதை கொடுத்து அதை மேக் பண்ணிருப்பாங்க. 2வது பேரிடர்னால, சரிங்களா, ஒரு சின்ன பேரிடர் இருந்திருக்கும், அந்த இதுக்கு மட்டும், அந்த சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு மட்டும் இருந்திருக்கும். ஸோ அதனால இப்படி முன்பணம் வாங்கிக்கோங்க, அதை நீங்க சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் எனக்கு திருப்பி ரீசெட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ 3வது விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, பயிர்கள் வந்து சரியான ஒரு நிலவரம் இல்லாம இருந்திருக்கும். சரிங்களா? அப்ப அதை மேம்படுத்தணும். மேம்படுத்துறதுக்கு அவங்களுக்கு என்னவா வேணும் பாத்தீங்கன்னா வருவாய் வேணும். அப்ப அந்த வருவாய்க்காக நம்ம என்ன பண்றோம், இந்த முன்பணத்தை கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த போகத்துல அவங்க விளைச்சல் எடுத்துட்டு அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துக்கலாம். அப்ப இதுக்கு கொடுக்கக்கூடிய டைம் டியூரேஷன், ஓகேங்களா, ஸோ வந்து இந்த காலநிலைகள் எவ்வளவு கொடுக்கணுன்ற அந்த மதிப்பீடு, இது எல்லாத்தையுமே பிக்ஸ் பண்றது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தாங்க. அது அவருடைய ரூல். சரிங்களா? எல்லாத்தையுமே அவர் செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாரு பாத்தீங்க அப்படின்னா இந்த பணத்தை வந்து நான், சரிங்க. ஸோ அப்ப இந்த பணம் அப்ப உள்ள மணி வருது. அப்ப மணி அப்படின்னு வந்துட்டாலே ட்ரெஷரி, சரிங்க, அப்படியே ட்ரெஷரிக்கு போகும். ஸோ இவர் தான் ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஷரியோடைய ஹெட், ட்ரெஷரி அண்ட் சப் ட்ரெஷரி ஆஃப் தட் டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? அந்த மாவட்டத்தினுடைய, சரிங்களா, அந்த ட்ரெஷரிக்கு வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான். ட்ரெஷரி இருந்தாலும் சரி, சப் ட்ரெஷரி இருந்தாலும் சரி. சரிங்க. ஸோ 4வது, ஓகேங்களா, இந்த ரெவென்யூல பார்த்தோம், அவர் வந்து லேண்டு என்ன பண்றாருன்னா ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாரு. நில ஆவணங்களை அவர் தான் பாக்குறாரு. நில ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது 2 விஷயம் இருக்கு. 1, முத்திரைத்தாள். முத்திரைத்தாள்னா என்னங்க? முத்திரைத்தாள் ஸ்டாம்ப் ஆக்ட் கீழே வரும். சரிங்களா? முத்திரைத்தாள் பத்தின விஷயங்கள், முத்திரைத்தாள் அடிப்படை, இது எல்லாத்தையுமே யாரு தான் பார்ப்பான்னு பாத்தீங்க அப்படின்னா கலெக்டர் தான் பார்ப்பாங்க. சரிங்களா? அடுத்து 5வதா ரூரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உடைய சூப்பர்வைசிங். சரிங்களா? அப்ப கிராமம், சரிங்களா, அப்ப அந்த கிராமப்புறம் சம்பந்தப்பட்ட இந்த புள்ளியியல் விஷயங்கள், இது எப்படி நடந்திருக்கு, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கீம்ஸ், நம்ம ஒரு ஸ்கீம் வந்து என்ன பண்ணிருக்கோம், இந்த கிராமத்துக்கு கொடுத்திருக்கோம், இதனால எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க, இது சரியான ஸ்கீமா, இந்த இதுக்கு நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாமா வேண்டாமா, இல்ல ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் 100% இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுனால எது நிலவரங்கள் இருக்கா. ஸோ இதை தாண்டின விஷயங்கள், அப்புறம் வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ் மூலியமா நம்ம கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் இப்ப இந்த சமயத்துல புகுத்துறது சரியா இருக்குமா அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பொழிவுகளை என்ன பண்ணிக்குவாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய யூனிட் ஆஃப் மெம்பர்ஸ் இருந்து கேட்டு வாங்கிக்குவார். ஓகேவாங்க? ஸோ அதுக்கப்புறம் 6வதா வெல்ஃபேர், வெல்ஃபேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஸோ அக்ரிக்கு பார்க்கும்போது வெல்ஃபேர் ஆஃப் ஸ்கீம், ஓகேங்களா, பீப்புளுக்காக வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். முக்கியமா அக்ரிகல்ச்சருக்கு அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொண்டு வரும். நெக்ஸ்ட் 7வதா முக்கியமான விஷயம், நம்ம டிசாஸ்டர் நம்ம பார்ப்போம், நம்மளுக்கு கிளாஸ் இருக்கு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியா யார் இருப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் இருப்பார். ஸோ ஒரு பேரிடர் வந்துருச்சு அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கு இந்த பேரிடர்னால எங்களுக்கு இவ்வளவு மதிப்பீடு, இவ்வளவு வந்து இழப்பீடு எங்களுக்கு ஆயிருக்கு, இந்த இழப்பீடு தொகை இவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட் போடுறது, போட்டு அதை ரிப்போர்ட்டா கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான். சரிங்களா? ஸோ அப்போ அந்த யூனிட் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு யாரும் வந்துருவாங்க பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ரேஞ்சஸ்ல இருந்து உள்ள வந்து இந்த யூனிட்டை வந்து போட்டு கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம், சரிங்களா, இந்த ரெவின்யூ அப்படின்றதெல்லாம் தாண்டி, இந்த ரோல் அப்படின்ற இந்த ரெவின்யூல இருந்து தாண்டி தனிப்பட்ட முறையில் இந்த பிரைவேட் அவர் என்னவா இருப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன், எலெக்ஷன் டயத்துல இவர் யாருங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். எலெக்ஷன் டயத்துல என்ன என்ன ரோலுங்க பண்ணுவாரு? எஸ், ரிட்டர்னிங் ஆஃபீஸரா இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். சரிங்களா? ரிட்டர்னிங் ஆஃபீஸரா இருப்பாரு. சரிங்களா? எலெக்ஷன்
கமிஷனுடைய தலைமை அதிகாரியாகவும் என்ன பண்ணா இருப்பாரு. சரியா? சோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சொல்றேன் சார், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சொல்றேன். ஓகேங்களா? சோ இந்த தலைமை அலுவலகம் இருப்பாரு. சோ அதே மாதிரி வந்து ஓகேங்களா, இந்த பகுதியில் போட்டியிடக்கூடிய இந்த வேட்பாளர்கள் சரிங்களா, அவங்க பற்றின விவரப்பட்டியலில் வந்து என்னவாகவும் பண்ணுவாரு, எடுத்தும் வச்சுக்குவாரு. சரிங்களா? சோ அப்படிப்பட்ட இப்படி ஒரு ரோல் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா வச்சுட்டு இருப்பாரு. ஸோ இதே ரெவென்யூல ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம். சோ அரசு தோட்டங்கள் அப்படின்னா என்னங்க? அரசு என்ன தோட்டமும் வச்சிருக்கு? கவர்மெண்ட் எஸ்டேட்னு சொல்லுவோம். அரசு என்ன தோட்டம் வச்சிருக்கா? ஓகேங்களா? ஓகே. பில்டிங்ஸ் சரிங்களா, சிப்காட் அதாவது அந்த பில்டிங்ஸ் பிளஸ் அதோட சேர்த்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில ஃபேக்டரிஸ். ஓகேங்களா? டிபெண்டிங் அப்பான் ஃபேக்டரிஸ். ஓகேங்களா? ஃபேக்டரிஸ் முதற்கொண்டு சேலரிஸ் பேசிஸ் பிளஸ் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க எவ்வளவு ப்ரொடக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து சூப்பர்வைசிங் வந்து பண்ணுவாங்க. பிளஸ் பில்டிங்ஸ் ஓகேங்களா, அரசு பில்டிங்ஸ் அதுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எஸ்டேட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் சரிங்களா, உத்தரவு எப்படி பிறப்பிக்கணும், அதுக்கு ஏதாச்சும் கட்டணும் இல்லை வேற மாதிரி கொண்டு போகணும் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே கலெக்டர் என்ன பண்ணுவாரு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அது வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த பில்டிங்ஸா இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சிஎம் தான் எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து சரிங்களா, ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்போர்ட்டிங்கா இருப்பாங்க. சரிங்களா? மித்த முடிவுகள் அவர் எடுக்கலாம். பட் ஆனால் இங்க வந்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டை தான் வந்து என்ன பண்ணுவாரு கொடுப்பாரு. பட் ஆனால் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய டாக்ஸ் பிளஸ் மணி அப்படின்றது வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷனையும் என்னவா பண்ணுவார்னா இவர் தான் கொடுப்பாரு. ஸோ அதையும் தாண்டி சரிங்களா, ஸோ ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட் வரும்போது கலெக்டர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இழப்பீடு சரிங்களா, இழப்பீடு தொகை சரிங்களா. இப்போ ஜமீன்தார்ல இருந்து நாங்கள் போறோம் அப்படின்னா எங்களுக்கு இழப்பீடுக்குள்ள வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இழப்பீடு தொகை அப்படின்றதையும் சரிங்களா, ஸோ இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து மதிப்பீடு செய்யறதும் இவர் தான் என்ன பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? லாஸ்ட் டைம் இந்த ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்டுக்கும் கலெக்டருக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால அதையும் நாங்கள் எடுத்துருவோம். சரியா? ஸோ இப்படிதான் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வருவோம். ஸோ இது எல்லாமே இந்த வருவாய் அப்படின்றதுக்குள்ள வந்துடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த வருவாய் அப்படின்றத தாண்டி நம்மளுக்கு வந்து லா அண்ட் ஆர்டர், பப்ளிக் கிரிவென்ஸ் ஆஃபீஸ். சரிங்களா? ஸோ லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப இந்த லா அண்ட் ஆர்டர் சரிங்களா, ஸோ லா அண்ட் ஆர்டருக்கு யாருங்க ஒரு ஒரு ஆக்டிவ் ஹெட்டா இருப்பார் ஒருத்தர், யாரும் தெரியுமா? போலீஸ், ஐபிஎஸ் சரிங்களா. ஸோ இப்படி பார்க்கும்போது இங்க கண்ட்ரோல் எஸ்எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். ஸோ கண்ட்ரோல் சூப்பர்வைசிங் இது எல்லாமே வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் தாங்க. சரிங்களா? அங்க உள்ளக்கூடிய முடிவுகளுக்கு அவங்க கரெக்டா எடுத்துட்டு இருப்பாங்க. பட் ஆனா அந்த முடிவுகள் இவருக்கு ரிப்போர்ட்டா வரும். அதுல கண்ட்ரோல் பண்றதும் சூப்பர்வைசிங் பண்றதும் யாரா தான் இருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டரா தான் இருப்பாங்க. அதே மாதிரி பப்ளிக் பீஸ் இல்லாம பப்ளிக் பீஸா இல்ல சரியாங்க, சோ பப்ளிக் பீஸா இல்ல வேற வழியே இல்ல கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல வரும்போது செக்ஷன் 144 சரிங்களா, உச்சகட்ட முடிவு. இந்த முடிவு இந்த செக்ஷன் 144 அப்படின்றத போடுறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை போடுறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கலெக்டர் தான். ஓகேங்களா? இதுக்கு முடிவு இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்றது யாராவது இருப்பான்னு பாத்தீங்கன்னா கலெக்டர் தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து ஜெயில்ஸ்ல ஓகேங்களா இன்ஸ்பெக்ட் பண்றது ஓகேங்களா, பிரிசன் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்ல இருந்து இன்ஸ்பெக்ட் பண்றது பிளஸ் சூப்பர்வைசிங் பண்றது யாராவது இருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கலெக்டர் தான் இருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி கிரைம் ரிப்போர்ட் டு கவர்மெண்ட் ஓகேங்களா, ரிப்போர்ட் கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கலெக்டர் தான். சரிங்களா? அதே மாதிரி ஆயுதம் பிளஸ் வந்து இந்த வெடிமருந்து தொடர்பானது ஓகேங்களா, இல்ல ஏதாச்சும் ஒரு வயலேட் பண்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்களை பண்றது அப்படின்றதுக்கு லைசன்ஸ் ப்ரொவைட் பண்றது அதை ரத்து பண்றது யாரு தாங்க? கலெக்டர் தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து யாருக்கு கீழே வரும் பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் கீழே வரும். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே பண்றவர் யாருன்னா கலெக்டர் தான். கண்ட்ரோல் சூப்பர்வைஸ் ஓகேங்களா, இன்ஸ்பெக்ட் பண்றது செக்ஷன் 144 இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது இது எல்லாமே யாருக்கு கீழே வரும் பார்த்தீங்கன்னா கலெக்டர் தான் அதுக்கு ஹெட். சரிங்களா? ஸோ அதை தாண்டி டாக்ஸ்
வரி. ஓகேங்களா? சோ வரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், இதுக்கு ஆக்டே இருக்கு, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் ஆக்ட். ஓகேங்களா? அதுக்கு டாக்ஸ் ஆக்ட். சரிங்களா? சோ அப்புறம் பிரஸ் ஆக்ட், கேளிக்கை வரின்னு சொல்லுவாங்க. கேளிக்கை வரி, அப்புறம் பிரஸ் ஆக்ட், சரிங்களா, பத்திரிகை வரி. இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, யார் தான் கலெக்ட் பண்ணுவா? கலெக்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. சோ அடுத்து தொழில்துறை சார்ந்தது, தொழில்துறை. ஓகேங்களா? அப்புறம் வர்த்தகத்தினுடைய முத்திரை சட்டம், வர்த்தக முத்திரை சட்டம். சோ இது எல்லாத்துக்குமே வந்து டாக்ஸேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது யாரு தான்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். ஓகேங்களா? ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் சுப்ரீம் கண்ட்ரோல், லோக்கல் பாடிஸ், உள்ளாட்சி அமைப்புகளை கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கலெக்டர் தான். உள்ள இருக்கக்கூடிய அதுக்கான டாக்ஸேஷன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி, ட்ரெஷரி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மந்த்லி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கலெக்டருடைய ஃபுல் ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவாங்க? ஸோ இது புரியுதா? அப்ப ஒரு கலெக்டர் எதுவா செயல்படுறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸரா இருந்து மூவ்மெண்ட் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ லா அண்ட் ஆர்டர் வரும்போது சூப்பர்வைசிங் ஏஜென்டா இருந்து ஒர்க் பண்றாரு. டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்னவா இருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா கலெக்டரா இருந்து அதை ஒர்க் அவுட் பண்றாரு. சரியாங்க? ஸோ அப்போ லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது இவர் தான் சுப்ரீம் அத்தாரிட்டியாகவும் செயல்படுறாரு. சரியாங்க? ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் உடைய ரோல். ஓகே, இதுக்கு பிடிஎஃப் இருக்கு, டோன்ட் வரி, இந்த பிடிஎஃப் நீங்க ஷேர் பண்ணிடுங்க. சரியா? ஸோ ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுல இருந்து ரூரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறது வரைக்குமே, சரிங்களா, ரேண்ட் ரிஃபார்மிஸ்ட் அப்படின்னா இருந்தும் ரேண்ட் அக்யூசியேஷன் எதுவா இருந்தாலுமே கலெக்டர் தான். ஓகேவாங்க? புரியுதா? ஓகே, இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது, சரிங்களா, மெயின்டெனன்ஸ், லா அண்ட் ஆர்டர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் தான் என்ன பண்ணுவாரு? சூப்பர்வைசிங் அண்ட் தென் கண்ட்ரோல் அத்தாரிட்டி. ஸோ அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ, தாசில்தார்ல இருந்து டெப்டி தாசில்தார், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், ரிஜிஸ்டர் வரைக்கும். சரிங்களா? இப்போ ஜெயிலிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெயிலிங் இஸ் டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கேயும் இன்ஸ்பெக்ட் பண்றதுல இருந்து சூப்பர்வைசிங், அப்புறம் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா கலெக்டர்ஸ் தான். அப்புறம் சிவில் ஹியூமனிட்டிஸ் அந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்ல இருந்து சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் ஆஃபீஸர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸ், அர்பன் அண்ட் லோக்கல் பாடிஸ் அண்ட் பஞ்சாயத்து ராஜ். ஸோ இந்த அர்பன் அண்ட் லோக்கல் பாடிஸ் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் இது வந்தது தான் பார்த்தீங்கன்னா 73rd அண்ட் தென் 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1982. ஓகேங்களா? ஸோ இதை மையப்படுத்தி இப்படிதான் எழுதும். சரியாங்க? ஸோ இது எல்லாமே வந்து இதுக்குள்ளதான் அடங்கும். சரியாங்க? அப்ப டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது ப்ராஜெக்ட், அப்புறம் அப்புறம் வந்து அட்வான்ஸ்டு ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா பிடிஓஸ். சரியா? ஸோ அப்படியே அதை பார்த்துருக்கோம். சரிங்களா? இதுக்கு தமிழ்லையும் இருக்கு. சரிங்களா? ஸோ என்ன இருக்கு? ஸோ சரிங்களா? ஸோ கலெக்டர்ஸ் ரோல்ஸ் பார்த்தோம். மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கலெக்டர்ஸ் இன்க்ளூட்ஸ். சரிங்களா? 3 முக்கியம். ஒன்று வந்து வருவாய், ரெண்டாவது மெஜிஸ்ட்ரேஷன், மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி. சரியாங்க? ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஆஸ்பெக்ட்ல தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இவங்களுடைய ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாலுக்ஸ்ல வந்து யார் இருப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா இருந்து தாலுக்ஸ் அப்படின்றது இருக்கு, தாலுகா அப்படின்றது இருக்கு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் அந்த தாலுக்கை பேஸ் பண்ணி தாசில்தார் அப்படின்றது வந்துச்சு நம்ம பார்த்தோம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ சப்டிவிஷன் அப்படின்னு சொல்லும்போது சப்டிவிஷன் ஆஃபீஸர் ஆர் ஆர்டிஓ ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். தாலுகா அப்படின்னு சொல்லும்போது தாசில்தார், தாசில்தார். ஃபர்கா அப்படின்னு சொல்லும்போது ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். வில்லேஜ் அப்படின்னு சொல்லும்போது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே உள்ள இருக்கு. சரியா? ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஊரக வளர்ச்சி மற்றும் நிர்வாகம் 1994. அப்ப இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பஞ்சாயத்து ராஜ் நம்ம உள்ள வந்து என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா டீப்பா பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது டெப்தா பார்த்துடலாம். இந்த ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு இந்த பஞ்சாயத்து ராஜ் பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்க அப்படின்னா பார்ப்போம்.
சரிங்க. சோ அவர் வந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல அவர் எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத நம்ம உள்ள பார்த்தோம்னா சரியா சரிங்களா. சோ அப்ப நிதி நிலவரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ரோல்ல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆக்ட், பிரஸ் ஆக்ட், பிளஸ் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா தொழில்துறை வரிகள் இது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்றது யாரு தான்? கலெக்டர் தான். சரியாங்க. ஸோ இதுதான் இந்த கிளாஸுடைய தீம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்ப்போம்னு பாத்தீங்க அப்படின்னா ரூரல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல உங்களுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, பஞ்சாயத்து ராஜ்ல எப்படி இருக்கு. பஞ்சாயத்து ராஜ் பத்தி தெரியுமா இல்ல ஃபுல்லா டீடைல் எடுத்துட்டு வரணுமா? பேசிக்கா சொன்னா போதுமா பஞ்சாயத்து ராஜ், அல்லது பாலிட்டி வைஸ் ஃபுல்லா எடுத்துட்டு வரணுமா? டீடைல். ஓகே. பஞ்சாயத்து ராஜுக்கு ரிவிஷன். சரி, ஓகே. டீடைல்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஓகே, ஃபைன். சரிங்க. அப்ப பஞ்சாயத்து ராஜ் பாத்திரலாம். உள்ள பஞ்சாயத்து ராஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உள்ள போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்றது எதுவா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள் வந்து சரிங்களா. பிளஸ் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் அவ்வளோ. சரிங்களா. ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்க அனோடேஷன் நல்லா போட முடியல. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு நான் அனோடேஷன் கொடுத்தேன். சரிங்களா. ஸோ இதுல சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதையும் நான் கிளாரிஃபை பண்றேன். ஸோ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கேட்டிருந்தீங்க, நான் சொல்றேன் மேம். ரிட்டர்னிங் ஆஃபீஸர் நாளைக்கு இந்த எலெக்ஷன் பேஸ்ல பார்ப்பேன் அவரை, கலெக்டரை. சரி, அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு டீடைல்டா சொல்லுங்க. சரிங்களா. ஸோ இப்போ ஒன்று சொல்லி அங்கே போகும்போது உங்களுக்கு குழப்பிடக்கூடாது. ஸோ அதனால அதை நான் சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஏதோ கேட்டிருந்தாங்க. கமிட்டி பத்தி கேட்டிருக்கீங்க. டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் மானிட்டர் கமிட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின் 2023 பேசிக். ஓகே சார், நான் சொல்றேன் சார் அதை பத்தி. சரிங்களா. அதை முடிச்சுட்டு இந்த ரிவிஷன்ல நான் சொல்லிடுறேன். எனக்கு இன்னும் ஒரு தடவை மட்டும் நாளைக்கு மட்டும் இன்வைட் பண்ணுங்க, நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ரிமைண்டர் பண்ணிக்கிறேன். டோன்ட் வரி. விக்னேஸ்வரன் சார், நான் அதை பண்ணி கொடுத்துறேன். ஓகேங்களா. ஓகே, வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்லை மேம், பாலிட்டி அது குரூப் 2 மெயின்ஸ் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ மெயின்ஸ்ல நம்மளுக்கு வந்து பாலிட்டி இல்லையே. நான் இப்போ தேர்ட் கிளாஸ் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ தேர்ட் கிளாஸ் ஆர் ஃபோர்த் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன் மெயின்ஸ் குரூப் மெயின்ஸ்ல. ஸோ பாலிட்டிக்கு வந்து இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஃபிலிம்ஸ் ரீதியா பாலிட்டி அப்படின்றது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இம்பார்ட்டன்டா அப்படின்னா கிடையாது. பட் ஆனால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பத்தி சொல்லும் பொழுது நம்ம வந்து பேக்ரவுண்ட் சொல்லி சொன்னோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த பேக்ரவுண்ட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா. நீங்க எங்க போய் ரெஃபர் பண்ணி பார்த்தாலுமே ஒரு பேக்ரவுண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த மௌரியன்ஸ்ல இருந்து வந்துச்சு, முகல்ஸ்ல இருந்து வந்துச்சு, தாசில்தார் அப்படின்றதுலாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரோல் ஆஃப் தாசில்தார் அல்லது நார்மலா கேட்கும்போது 6 மார்க் கொஸ்டின் எல்லாம் கேட்கும்போது அது எங்க இருந்து வந்துச்சுன்ற பேக்ரவுண்ட் சொல்லி சொல்லும் பொழுது நம்மளுக்கு வந்து வேலிட் பாயிண்டா இருக்கும். கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுனால நம்ம பேக்ரவுண்ட் எல்லாத்துக்கும் கொண்டு வரும். சரிங்களா. ஸோ கலெக்டருக்கு பேக்ரவுண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து பிஃபோர் த இண்டிபெண்டன்ட் அப்படின்றதெல்லாம் முன்னாடில இருந்தே இருக்கு. ஓகேவாங்க. பேர் மட்டும் வேற இருக்கு. சரிங்களா. சர்க்கார் அப்படின்ற மாதிரி. ஸோ பேர் மட்டும் தான் வேறையா இருக்கு. பட் ஆனால் அதோட ரோல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் வரதுனால இதை ஹெரிட்டேஜா பார்க்கணும். சரிங்களா. ஒரு பேச்சு வழக்குலயும் நம்ம பார்த்திருப்போம், என்ன பெரிய கலெக்டரா அப்படின்ற மாதிரி பேச்சு வழக்குல நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதனால அது வந்து ஒரு ஹெரிட்டேஜா பார்க்கப்படுறதுனால நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கொண்டு வரோம். பட் ஆனால் இது இம்பார்ட்டன்ஸ் தான். சரிங்களா. ஸோ பேக்ரவுண்ட் அப்படின்றது இம்பார்ட்டன்ஸ். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இந்த கலெக்டர் அப்படின்ற போஸ்டிங் எப்படி வந்தது 1772 வாரன் ஹாஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது பாயிண்ட். இதுதான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேக்ட். ஃபேக்ட் பேஸ்டு பாயிண்ட் நம்ம வந்து கொடுக்கும்போது எஃபெக்டிவா இருக்கும். அவ்வளோ. ஸோ டைரக்டா நம்ம மேஜரா அந்த ஆன்சருக்கு ஆன்சர் பண்றதுக்கும் ஸோ அந்த ஆன்சருக்கு நம்ம கோஇன்சிடென்ட் பண்ணி பேக்ரவுண்ட் டீடைல் கொடுத்து அந்த ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். அதோட அப்ரோச் கொஞ்சம் டிஃப்ரெண்டா. பர்கனாஸ்ன்னு சொல்லுவாங்க, சர்க்கிள்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா.
ஓகே